ஒரே வீட்ல ஒரே சூழலில் வாழும் 2 பேர் ஒருவர் எப்பொழுதும் உற்சாகமா இருக்கிறாங்க. இன்னொருத்தர் எப்பவும் சோகமாகவும் கவலையுடனும் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அதற்கு காரணம் அவர்களின் பணமோ பதவியோ அல்ல. அவர்களின் மூளையில் இருக்கும் ஒரு சிறிய வேதியியல் பொருள். அதுதான் செரிட்டோனின். இது மத்தவங்க கிட்ட மட்டும் இல்ல. நமக்கே ஒரு சூழல்ல சந்தோஷமாகவும் ஒரு சூழல்ல கவலையாகவும் இருக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போதும் இல்ல அமைதியா தூங்கும் போதும் நன்றாக கவனம் செலுத்தும் போதும் இதுக்கு பின்னால வேலை செய்வது இந்த செரோட்டோனின் தான். சரி, இது குறைந்தால் என்ன ஆகும்? அதிகமானா என்ன ஆபத்து வரும்? எந்த உணவு இதை அதிகரிக்கும்? எந்த பழக்க வழக்கங்கள் இதை குறைக்கும்? அப்படின்றத இன்னைக்கு நம்ம எளிமையா பார்க்கலாம் வாங்க. சரி, செரிட்டோனின் அப்படின்னா என்ன? செரிட்டோனின் என்பது நமது உடல்ல இயற்கையா உருவாகும் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது மூளையின் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லுக்கு தகவலை எடுத்து செல்லும் ரசாயன தூதுவர் அப்படின்னு சொல்லலாம். இது பல பேர் என்னன்னு சொல்லுவாங்களா, சந்தோஷத்துக்கான ஒரு ஹார்மோன். இது இன்னும் நம்ம ஹாப்பி கெமிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வெறும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல. மேலும் மனநிலை, தூக்கம், பசி, நினைவாற்றல், செரிமானம், வலி உணர்வு என பல விஷயங்களை இது கட்டுப்படுத்த உதவி செய்யுது. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, உடல்ல இருக்கும் செரோட்டோனின் 90% மேல நமது குடலில் தான் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் குடல் ஆரோக்கியமும் மற்றும் மனநிலை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சரி, இப்ப மூளையில செரோட்டோனின் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நகரத்துல போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீஸ் போல மூளையில் தகவல் பரிமாற்றத்தை சமநிலைப்படுத்துவது இந்த செரோட்டோனின். ஒண்ணு, மனநிலை சீராக்கும். செரோட்டோனின் போதுமான அளவில் இருந்துச்சுன்னா நமக்கு அமைதி, தன்னம்பிக்கை, மன உறுதி அதிகரிக்கும். 2வது, தூக்கத்தை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. செரோட்டோனின் பின்னர் மெலட்டோனினாக மாறுது. ஏன்னா இது நல்ல தூக்கத்துக்கு அவசியமான ஒண்ணு. 3வது, பசியை ஒழுங்குபடுத்துவது. சாப்பிட்ட பிறகு திருப்தி உணர்வு தருவது இந்த செரோட்டோனின் தான். 4வது, நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கிறது. படிக்கிறது, வேலை செய்வது, முடிவு எடுப்பது போன்ற செயலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்ப இந்த செரோட்டோனின் குறைஞ்சா என்ன ஆகும்ன்றத பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பிரச்சனை தான். சில அறிகுறிகள். முதல்ல மன சோர்வு, எதிலும் ஆர்வமின்மை, முன்பு பிடித்த விஷயமே இப்ப மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம். 2வது, அதிக கவலை, சிறிய விஷயங்களுக்கு கூட பயம், எப்பொழுதும் ஒரு மன அழுத்தம். 3வது, தூக்க கோளாறு, தூக்கம் வராம இருப்பது அல்லது அடிக்கடி வீழ்ச்சுகிறது. 4வது, இனிப்பு ஆசை, சில பேருக்கு திடீர்னு இனிப்பு உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். 5வது, கவனம் குறையிறது, படிச்சது நினைவில் நிற்காம போகலாம். 6வது, சோர்வு, இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு சோர்வா இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த செரோட்டோனின் அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப அதிகமா இருந்தா நான் அதிகமான சந்தோஷத்துல தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மிக அதிகமா இருந்துச்சுன்னா செரோட்டோனின் சிண்ட்ரோம் என்ற ஆபத்தான நிலை ஏற்படலாம். பொதுவா சில மருந்துகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எடுக்கும்போது நமக்கு சில அறிகுறிகளை காட்டும். இதய துடிப்பு அதிகரிக்கும், அதிக வேர்வை, உடல் நடுக்கம், காய்ச்சல், குழப்பம், ஃபிட்ஸ் அல்லது மயக்கம். இது அவசர மருத்துவ நிலைக்கும் கொண்டு போலாம். இப்ப எந்த பழக்கம் உங்களுடைய செரோட்டோனின் லெவலை குறைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, இரவு முழுக்க உங்களுடைய மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ப்ளூ லைட் காரணமாக தூக்கம் பாதிக்கும். தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருந்தா செரோட்டோனின் மற்றும் மெலட்டோனின் சூழ்ச்சி கெட்டு போயிடும். 2வது, சத்தற்ற உணவு, அதான் ஜங்க் ஃபுட்ஸ். அதிக சர்க்கரை இல்ல பாக்கெட் ஐட்டம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய குடல்ல இருக்கிற நுண்ணுயிரோடைய சமநிலையும் பாதிக்கும். 3வது, நீண்ட காலம் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மூளையில இருக்கிற வேதியியல் பொருளுடைய சமநிலையும் மாறுபடும். 4வது, உடற்பயிற்சி இல்லாம இருந்துகிட்டே இருந்தா உங்களுடைய செரோட்டோனினுடைய உற்பத்தி குறையும். 5வது, சூரிய ஒளி இல்லாமலே வீட்டுக்குள்ளே இருப்பவங்களுக்கும் இந்த செரோட்டோனின் பாதிப்பு ஏற்படலாம். இப்ப எந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செரோட்டோனினுடைய அளவை அதிகரிக்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செரோட்டோனின் நேரடியா எந்த உணவுலையும் கிடைக்கிறது இல்ல. ஆனா அதை உருவாக்கும் டிரிப்டோபான் என்ற அமிலம் உள்ள உணவுகள் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டுல எளிதா கிடைக்கிற ஒண்ணு முட்டை. முட்டையில டிரிப்டோபான் அதிகமா இருக்கு. 2வது, பால் மற்றும் தயிர். மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு இந்த பாலுலயும் மற்றும் தயிர்லயும். 3வது, நிலக்கடலை, பட்ஜெட்ல கிடைக்க சிறந்த உணவு. 4வது, வாழைப்பழம், விட்டமின் B6 மற்றும் டிரிப்டோபான் அதிகமா இருக்குது. 5வது, மீன், குறிப்பா ஒமேகா 3 அதிகமா நிறைந்த மீன்கள் மற்றும் முந்திரி, பாதாம்.
நரம்பு மண்டல ஆரோக்கியத்திற்கு இது நல்லாவே உதவி செய்யும். கடைசியா முழு தானிய உணவுகள், கம்பு, கேழ்வரகு, திணை போன்றவை. இதுல அதிகமா நமக்கு டிரிப்டோபான் என்ற அமிலம் கிடைக்குது. இப்ப எந்த செயலை செய்தா செரோட்டோனினுடைய அளவு இயற்கையாகவே அதிகரிக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல நடைபயிற்சி. தினமும் 30 நிமிஷம் நடந்தாலே போதும். 2வது காலை சூரிய ஒளி. 15-20 நிமிடங்கள் காலை வெயிலில் இருப்பது அவசியமானது. 3வது போதுமான தூக்கம். 7-8 மணி நேரம் தரமான தூக்கம் அவசியம். 4வது தியானம். நம்ம தியானம் செய்வதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சி ஹாப்பி கெமிக்கலை அதிகமாக்கும். 5வது சமூக உறவுகள். நண்பர்கள் கிட்ட, குடும்பத்திற்கிட்ட பேசுவது கூட மூளைக்கு ஒரு நல்ல தாக்கத்தை கொண்டு வந்துவிடும். அதுக்கப்புறம் இசை. நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது கூட ஒரு நன்மை தரும். இப்ப நம்ம உணவையும் செயலையும் இந்த செரோட்டோனின் லெவலை அதிகரிக்க அப்படின்றத பார்த்தோம். ஆனா நம்ம எப்ப கவலைப்படணும்னா, இப்ப தொடர்ச்சியா மனசோர்வு, தூக்கமின்மை, ஆர்வமின்மை, அதிக கவலை, தற்கொலை எண்ணங்கள், இது போல அறிகுறிகள் 2 வாரங்களுக்கு மேல் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மனநிலை மருத்துவரை அணுக வேண்டும். செரோட்டோனின் குறைபாடு மற்றும் காரணம் அல்ல, பல காரணிகளும் இருக்கலாம். அதுக்காக நம்ம சுயமா மருந்து சாப்பிடவும் கூடாது. மகிழ்ச்சி என்பது வெறும் மனநிலை மற்றும் அல்ல, அது உங்கள் மூளையின் வேதியியலும் கூட. செரோட்டோனின் என்பது நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கும் ஒரு ரசாயனம் மட்டும் அல்ல, அது நம்ம தூக்கம், பசி, கவனம், நினைவாற்றல், மன அமைதி என பல விஷயங்களை இயக்கும் ஒரு முக்கிய தூதுவர். நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, சூரிய ஒளி, ஆரோக்கியமான உணவு மற்றும் நல்ல உறவுகள், இவை அனைத்தும் சேர்ந்தாதான் உங்களுடைய செரோட்டோனினை இயற்கையாகவே நம்ம பாதுகாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி தரக்கூடிய ஸ்விட்சே இந்த செரோட்டோனின் தான். உங்கள் மனநிலையத்தை கவனிங்க. ஏன்னா ஆரோக்கியமான மூளைதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் டாக்டர் அக்யூட். நன்றி, மகிழ்ச்சி.